பிரிச்சிட்டி அம்மா கிட்ட காசு கொடுத்துட்டு வந்துடா. டேய் நீ போடா. ஐயோ அக்கா அக்கா நீ கிளம்பு. டேய் நில்றா. அக்கா உனக்கெல்லாம் சூடு சொர்ணே இல்லையாடா? அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் திட்டிட்டு போனேல, அதுக்கப்புறமா சத்யா பின்னாடி விடாம சுத்திட்டு இருக்க. அக்கா இப்ப எதுக்கு அவன்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய் நீ வாயை மூடு. உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் அறிவே வராதா? இந்த திருட்டு பையன் கூட சேர்ந்து சுத்தாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா? ஏய் சத்யா, காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எதுக்குடா இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? நீ காலேஜுக்கு போறியா இல்லையானே தெரியல. ஏய் இவனாலதான் உனக்கும் மாப்பிளைக்கு சண்டையாகி முன்ன மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்கு வரதே இல்ல. இப்பதான் ஏதோ பிரச்சனை எல்லாம் ஓஞ்சிருக்கு. மாமாக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? இதுக்கு தானே மாமா உன்னை அடிச்சாரு. டேய் படிக்கிறத விட்டுட்டு இவன் கூட சுத்தினா நீ எப்படிடா உருப்படுவ? அக்கா அவனை ஏன் திட்டுறீங்க? அவனை நான் என்ன பண்ணிட்டு போறேன்? அவன் என் ஃப்ரெண்டு. ஏய் வாயை மூடு. ஓ வயசு என்ன அவன் வயசு என்ன? அவன் படிக்கிற பையன். எப்பவும் உன் கூடவே சுத்தினா அவன் எப்படிடா படிச்சு டிகிரி வாங்குவான்? அக்கா சொல்றத கேளு, அவன்கிட்ட கத்திட்டு இருக்காத. சத்யா நீ அடி வாங்க போற என்கிட்ட. நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவேன்னு நாங்கெல்லாம் கனவு கண்டுட்டு இருக்கோம். இங்க பாரு, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கடைக்கு வந்து நின்னு பூ கட்டிட்டு இருக்காங்க. மா என்னாச்சு சொல்லவே இல்ல? நீ வீட்ல இருந்தா தானே தெரியும். இவன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா. டேய் சத்யா, யாருக்காகடா அம்மா இவ்ளோ எல்லாம் கஷ்டப்படுறாங்க? நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் தானே? அதெல்லாம் யோசிக்காம இப்படி கண்ட பொறுக்கியோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. இவனே வட்டிக்கு விட்டுட்டு குடிச்சிட்டு சுத்துறவன். அக்கா குடிக்கிறவன் தப்பானவனா? அப்ப நம்ம முத்து மாமாவும் நல்லா குடிக்கிறவர் தானே? டேய் யாரு அவனுக்கு அக்கா மாமாலாம்? சத்யாக்கு அக்கானா எனக்கும் அக்கா மாதிரி தான்க்கா. நாங்க எதுவும் தப்பான வேலையெல்லாம் பார்க்கல. சத்யாவை நான் ஒன்றும் கெடுத்து வைக்கல. அவனை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேன். உன் புருஷன் தான் தேவையில்லாம தண்ணியை போட்டு இவன் கையை உடைச்சிட்டாரு. அவர் அளவுக்கு நான் பெரிய குடிக்காரெல்லாம் இல்லை. ஏய் அவரை பத்தி ஏதாவது மரியாதையா போயிடு. கோயில் வாசல்ல வச்சு என்கிட்ட அடி வாங்காத. அக்கா அவன் என் ஃப்ரெண்டு. நானும் பார்த்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்னடா கண்டனுக்காக அக்கா எதிர்த்து பேசுற? வளர்ந்துட்டு என்ன பாக்குற? மா இவனை சொல்லி என்னமா பண்றது? இந்த ஃப்ராட் அவனை இப்படி மாத்தி வச்சிருக்கான். அக்கா அவனை அப்படி ஏய், பேசாத. சத்யா விடுறா, நம்ம அக்கா தானே, அவங்களுக்கு பேச உரிமை இருக்கு, பேசட்டும். ஏய் என் தம்பியை கூட்டிட்டு இந்த மாதிரி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது ஓங்குன கையை இறக்க மாட்டேன், செவல பேத்துருவேன். ஒழுங்கா போயிடு. சரிக்கா சரிக்கா, நீ டென்ஷன் ஆகாத. சத்யா நான் வரேன்டா.